தனஞ்சயனை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமான உயிர் பாசி என்ற ஒன்று தோண்டிவிட்டது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கோழி முட்டையைப் போல பொன்னிறத்தில் ஜொலித்திருந்த ஒன்றிலிருந்தே இந்த உலகம் உருவாகியது. இந்த 4 காற்றுகளை கொண்டே படைப்பு தொழிலையை ஒரு மனிதனுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உருவாக்குகிறார், தீர்மானிக்கிறார். உலகத்தையே படைத்தவன் உனக்கு தேவையானவற்றை படைக்காமல் போகவே மாட்டான். ஒரு வார்த்தையில் உயிர் இருக்க வேண்டும் என்றாலும் உயிரெழுத்துக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. அந்த வார்த்தை முழுமையடையாது. உயிர் வெறும் ஓசையாகவே கண்ணுக்கு தெரியாதபடி போய்விடக்கூடாது. எனக்குள்ளார உயிர் இருக்கு, ஆனால் உயிர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. மெய் எழுத்து. ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய கையில் சொல்லோ பொருளோ ஆயுதமாக எடுக்கப்படுகிறது என்றால் தன் மீது வரக்கூடிய ஆபத்துகளை, பாதிப்புகளை தடுப்பதற்காக பயன்படுத்துகிறான் என்று அர்த்தம். முக்கோண வடிவத்தில் 3 புள்ளிகள். அதற்கு ஏன் ஆயுத எழுத்து என்று சொல்ல வேண்டும்? உன் ஆயுளையும் உன் ஆரோக்கியத்தையும் உன்னுடைய கர்ம கணக்கையும் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. பயன்படுத்தக்கூடிய ரகசியத்தையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த உலகை படைத்த ஆதி பகவானின் அருளால் உன்னால் எதையும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அங்கே சொல்லி காட்டுறார் வள்ளுவர் பெருமான். அதனால்தான் நாம் அடிக்கடி சொல்கிறோம், தமிழ் தெய்வ பாஷை என்று, தேவ பாஷை என்றும் சொல்கிறோம். இறைவனை அடைவதற்கு துணை செய்யக்கூடிய பாஷை அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக யோசித்து ஆராய்ச்சி செய்து பயன்படுத்தி பார்க்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிசயங்கள் உங்களால் உணர முடியும். அப்படி ஒரு நாள் யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால் ஒரு அதிசயம் கண்ணுக்கு தெரிகிறது. 5 பூதங்களையும் நம் உடலில் ஆரோக்கியப்படுத்துவதற்கான சூத்திரத்தை ஒளித்து வைத்துள்ளார்கள் அந்த எழுத்துக்களில். என்னும் ஒரு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தி போனீங்கன்னா ஆதி பகவனாகிய தனஞ்சயனை அடைவதும் அவனுடைய அருளை பெறுவதும் உங்களுக்கு மிகவும் எளிமையாகிவிடும் என்பதுதான் அதில் உள்ள உள்ளர்த்தம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்குமுள்ள நியூஸ் 7 பக்தி நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். அதாவது நாம் தொடர்ந்து பேசும் பொழுதெல்லாம் பல இடங்களில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தனஞ்சயன். இந்த தனஞ்சயன்கிற வார்த்தையை கேட்டோன்னே பலருக்கு கேள்விகள் கூட வரும். என்னங்க எப்போ பார்த்தாலும் தனஞ்சயன் தானா? பிராணனை பற்றி பேச மாட்டீங்களா? அபானனை பற்றி பேச மாட்டீங்களா? ஏன் அதெல்லாம் முக்கியமான காற்றுகள் இல்லையா? தனஞ்சயனை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான நல்ல கேள்விதான். ஆனால் தனம்ங்கிற வார்த்தைக்கு உயிர் என்றும் இறைவன் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கும் வரையில் அதை பேசியே ஆக வேண்டும்.
உயிரையும் இறைவனையும் அடையக்கூடிய அந்த பாதையை வெற்றியடைய செய்வதனால் அவருக்கு பெயர் தனஞ்சயன். இன்னொரு பெயர் பிரம்மம், ஆதியிலிருந்தே இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு அற்புதங்களை கொண்ட ஒரு தனஞ்சயனை பற்றி பிறர் பேசாமல் இருந்திருப்பார்களா அப்படின்னு கேட்டா ஏன் பேசல? திருவள்ளுவர் பகவான் அருமையாக தன்னுடைய குறளை எழுத தொடங்கும் பொழுது முதல் குறளாக சொல்கிறார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் சொல்கிறது அகரத்தில் தொடங்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுக்கும் எப்படி அகர முதல் தொடக்கமாக இருக்கிறதோ அதை போல இந்த உலகம் படைப்பதற்கு மூல காரணமாக இருந்தது ஆதிபகவன், இறைவனிடமிருந்தே இந்த உலகம் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் பெருமான் இந்த ஒரு அர்த்தத்திற்காக இந்த குறளை உருவாக்கி இருப்பாரா அப்படின்னு கேட்டால், தமிழின் சுவை மீதும் தமிழின் மீதும் அக்கறை கொண்ட அன்பு கொண்ட பக்தி கொண்ட நபர்களுக்கு இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விளக்கமும் தெரிய வரும். அகரத்தில் தொடங்கி அனைத்து எழுத்துக்களுமே ஆதிபகவனை தொடங்கிய உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆதி பகவன்கிறது யாரு அப்படின்னா, ஆதினா முதல் தொடக்கம், பகவன் என்றால் இறைவன். யார் அந்த இறைவன்? உயிர்நூல் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமான உயிர் பாசி என்ற ஒன்று தோண்டிவிட்டதுன்னு சொல்றாங்க. மனிதன் ஆதி இனம், அதாவது உயிர் பாசிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா புரோட்டோசுவா அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடுறாங்க. சுவா அப்படின்னா ஆதி, புரோட்டோனா இனம், ஆதி இனம், புரோட்டோசுவா அப்படிங்கிற ஒன்று உருவாகிவிட்டது. நல்லா யோசிங்க, ஒரு உயிர் உருவாக வேண்டும் என்றால் ஏற்கனவே ஏதோ ஒரு விதத்தில் அது உருவாவதற்கான ஒரு காரணிகள் இருந்திருக்குன்னு அர்த்தம். சும்மா ஒன்று உருவாகாது. அது உருவாவதற்கு தேவையான ஏதோ ஒன்று முன்னமே இருந்திருக்கிறதுங்கிறதா அதனுடைய அர்த்தம். அப்படி ஆதி இனம் உருவாவதற்கு முன்னாலே, உயிர் உருவாவதற்கு முன்னாலே, உயிரினங்கள் உருவாவதற்கு முன்னாலே ஆதி இனம் ஒன்று இருந்திருக்கிறது. அதுக்கு பேர் புரோட்டோசுவா அப்படின்னு சொல்றாங்க. ஆதி இனம் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மத்திலிருந்தே இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் அவர் சொல்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவனிடமிருந்தே அனைத்தும் உருவானதுங்கிறார். அப்போ ஆதி பகவன் யாருன்னு கேட்டால் புரோட்டோசுவா என்று சொல்லக்கூடிய அந்த ஆதியில் இருந்த உயிர் பாசி என்று உயிர்நூல் அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த ஒன்றுதான் ஆதி பகவன். இதை சித்தர் பெருமக்கள் பிரம்மம் என்ற பெயரால் சொல்கிறார்கள். பிரம்மம் என்றால் முதலும் முடிவும் இல்லாத ஒன்றினுடைய பேர் பிரம்மம். அதையே சற்று திருத்தப்பட்ட ஒரு வார்த்தையா ஹிரண்ய கர்ப்பம் என்று சொல்கிறார்கள். கோழி முட்டையை போல பொன்னிறத்தில் ஜொலித்திருந்த ஒன்றிலிருந்தே இந்த உலகம் உருவாகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாகிய தனஞ்சயன், ஏன்னா தனஞ்சயனை தான் அப்படி குறிப்பிடுறாங்க. காரணம், தனஞ்சயன் பொன்னிறத்தில் சிவப்பு கலந்ததை போல வர்ணம் கொண்டவன். இவனிடமிருந்தே அனைத்தும் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, பிரம்மாவுக்கு 4 தலை, தனஞ்சயனுக்கு நேரே கீழே 4 உதவியாளர்கள், முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி என்ற 4 பேர். அங்கே பிரம்மாவுக்கு 4 தலை, இங்கே பிரம்மம் என்றும் பிரம்மா என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட தனஞ்சயனுக்கு 4 உதவியாளர்கள். அந்த பிரம்மா தான் தலையெழுத்தை நிர்வாகம் செய்பவர், படைப்பு தொழிலை செய்பவர். இங்கேயும் இந்த பிரம்மமாகிய தனஞ்சயன் இந்த 4 காற்றுகளை கொண்டே படைப்பு தொழிலையை, ஒரு மனிதனுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உருவாக்குகிறார், தீர்மானிக்கிறார். அப்படிப்பட்ட தனஞ்சயனிலிருந்தே இந்த உலகம் உருவானது அப்படிங்கிறத அர்த்தப்படுத்துறதுக்கு என்ன பண்றார், ஆதி பகவனிலிருந்தே உலகம் தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆதி பகவனிலிருந்து தொடங்கிய இந்த உலகத்தில் ஆதி பகவன் இன்றும் அப்படியே அழியாமல் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் கொடுக்கும் வல்லமையில் இருக்கிறார்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த தனஞ்சயன் என்ற காற்றை நீ வலுப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்னா கவலைப்படாதே, அகர முதல எழுத்தெல்லாம்
அகரத்தில் தொடங்கி அனைத்து எழுத்துக்களையும் பயன்படுத்த தெரிந்துவிட்டால் அந்த அற்புதமான ஆதி பகவன், உலகத்தையே படைத்த அந்த ஆதி பகவன் உன்னை எவ்விதத்திலும் ஆரோக்கியப்படுத்துவான். உலகத்தையே படைத்தவன் உனக்கு தேவையானவற்றை படைக்காமல் போகவே மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தில் முதல்ல தொடங்கும் போதே அவனை பாராட்டுறார். அதுக்கு என்ன சார் செய்யணும்னு நீ தேடி எங்காவது அலைந்து விடக்கூடாது என்பதற்காக அகரத்திலேருந்து தொடங்குறார். இந்த எழுத்துக்களை எல்லாம் புடியப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன சார் அதிசயம் இருக்குன்னு கேட்டால் அதுதான் தமிழின் பெருமை, தமிழின் பழமை, தமிழின் வளமை, தமிழின் வலிமை. பாருங்க, தமிழ் எழுத்து கூட்டத்திற்கென்றே ஒரு பெயரே வச்சிருக்காங்க பாருங்க. ஆ முதல் அவ் வரையிலான எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்து. ஒரு மனிதன் உயிரின்றி இருந்தால் அவனுக்கு பெயர் பிணம். அதை போல ஒரு வார்த்தையில் உயிர் இருக்க வேண்டுமென்றாலும் உயிரெழுத்துக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது, அந்த வார்த்தை முழுமையடையாது என்ற அர்த்தத்தில். பாருங்க, உயிரெழுத்து 12 உதடுகள் ஒட்டாமல் வெறும் ஓசையாக மட்டுமே வெளிப்படக்கூடிய வார்த்தைகள். அடுத்ததாக மெய் எழுத்து 18 எழுத்துக்கள், இக்கில் தொடங்கி 18 எழுத்துக்கள் சொல்றாரு. மெய் எழுத்து. ஒரு உயிர் இயங்க வேண்டும் என்றாலும் கூட அதற்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. உயிர் வெறும் ஓசையாகவே கண்ணுக்கு தெரியாதபடி போய்விடக்கூடாது. எனக்குள்ளார உயிர் இருக்கு, ஆனால் உயிர் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. மெய் எழுத்து உண்மையான உடலை போன்ற எழுத்துன்னு சொல்லிட்டு அதை அடையாளப்படுத்துறார். இந்த இரண்டையும் இணைத்தால் எப்படி வார்த்தைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு புரியும் விதமாக வருகிறதோ அதை போல இது எப்படி ஒரு அடையாளமாக ஒரு பெயருடன் அழைக்கப்படுகிறதோ அதை போல அந்த கூட்டத்திற்கு உயிர் மெய் எழுத்துங்கிற வார்த்தையும் சொல்றாங்க. ஆக உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216 தாண்டி இன்னொரு, அதை பார்த்தா எழுத்து மாதிரியே தெரியாது, வெறும் 3 புள்ளிகள் மட்டும். அதற்கு பெயர் ஆயுத எழுத்து. ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய கையில் சொல்லோ பொருளோ ஆயுதமாக எடுக்கப்படுகிறது என்றால் தன் மீது வரக்கூடிய ஆபத்துகளை, பாதிப்புகளை தடுப்பதற்காக பயன்படுத்துகிறான் என்று அர்த்தம். ஒருத்தர்கிட்ட பிரச்சனை பண்ணியாச்சு, போய் மன்னிப்பு கேட்க, அந்த பிரச்சனையை சமாதானம் பண்ணணும். உடனே என்ன சொல்லுவோம்? எடுத்தேன் பாரு மன்னிப்புங்கிற ஆயுதத்தை, அவனை சரண்டர் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இடத்தில் மன்னிப்பு என்பது ஆயுதம். ஒரு புலி வருது, டக்குன்னு நான் துப்பாக்கியை காட்டி மிரட்டினேன், அது என்னை புலியிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய ஆயுதம். இப்படி ஆயுத எழுத்து என்றால் 3 புள்ளிகள், கீழே 2 மேலே 1, முக்கோண வடிவத்தில் 3 புள்ளிகள். அதற்கு ஏன் ஆயுத எழுத்து என்று சொல்ல வேண்டும்? உன் ஆயுளையும் உன் ஆரோக்கியத்தையும் உன்னுடைய கர்ம கணக்கையும் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஆயுளை நீட்டக்கூடிய துணை செய்யக்கூடியது, ஆரோக்கியத்தை நீட்ட துணை செய்யக்கூடியது என்ற ஒரு அர்த்தத்தில் ஆயுத எழுத்து. அப்போ ஐயா சொல்கிறாங்க, அகரத்தில் தொடங்கி அனைத்து எழுத்துக்களினுடைய அர்த்தத்தையும் பயன்படுத்தக்கூடிய ரகசியத்தையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த உலகை படைத்த ஆதி பகவானின் அருளால் உன்னால் எதையும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அங்கே சொல்லி காட்டுறார் வள்ளுவர் பெருமான். ஒரே ஒரு திருக்குறள், அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் பல மணி நேரம் நம்மால் பேச முடிகிறது என்றால் அதுதான் நம் தமிழ் சமூகத்திற்கும் நம் தமிழுக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அதனால்தான் நாம் அடிக்கடி சொல்கிறோம், தமிழ் தெய்வ பாஷை என்று, தேவ பாஷை என்றும் சொல்கிறோம். இறைவனை அடைவதற்கு துணை செய்யக்கூடிய பாஷை அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆதி பகவனுக்காக இவ்வளவு பேசுகிறீங்களே, அதில் எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் 247 எழுத்துக்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக யோசித்து ஆராய்ச்சி செய்து பயன்படுத்தி பார்க்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிசயங்கள் உங்களால் உணர முடியும். அப்படி ஒரு நாள் யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால் ஒரு அதிசயம் கண்ணுக்கு தெரிகிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 247 எழுத்துக்களையும் திரும்ப பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் மட்டும் லேசாக ஒரு ஸ்ட்ரக் வருது. என்னன்னு கேட்டால், எல்லா எழுத்துக்களுமே தொடங்கியது முதல் நீட்டி செல்ல நம்மால் முடிகிறது. ஆ, ர், ன், கா, மா, தொட்டால் உச்சரித்த இடத்திலிருந்து நம்மால் எவ்வளவு நீட்டம் வேண்டுமானாலும் நீட்ட முடிகிறது.
ஆனால் இந்த 247 எழுத்துக்களில் ஒரு 5 எழுத்துக்கள் மட்டும் நம்மால் தொட்டு நீட்ட முடிவதில்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்டு, இத்து, இப்பு, இச்சு, இக்கு, இந்த 5 எழுத்துக்களை மட்டும் நம்மால் தொட்டு நீட்ட முடியவில்லை. பாருங்க, இப் அவ்வளோதான், இக் அவ்வளோதான், இத் அவ்வளோதான், இத் அவ்வளோதான், இட் அதை தொட்டு நம்மால் நீட்டி கொண்டு போக முடியவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 பூதங்களையும் நம் உடலில் ஆரோக்கியப்படுத்துவதற்கான சூத்திரத்தை ஒளித்து வைத்துள்ளார்கள் அந்த எழுத்துக்களில். அந்த எழுத்துக்களை முறைப்படி பயன்படுத்தும் பொழுது நம் உடலில் உள்ள பூதங்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, ஆயுளை நீட்டி கொடுக்கிறது. ஆச்சரியம் பாருங்க, தமிழினுடைய அழகு. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களுமே நம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நீட்டி கொடுத்து இறைவனை, குறிப்பாக இந்த உலகை படைத்த இறைவனை, பிரம்மம் என்ற அந்த ஆதி பகவனை உனக்கு அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த எழுத்துக்கள் சிறப்பானதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அகரத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களையுமே முறையாக பயன்படுத்தக்கூடிய, முறையாக அறிவோடு பயன்படுத்தக்கூடிய அறிவு தெரிந்த ஒருவனுக்கு இந்த உலகையே படைத்த அந்த ஆதி பகவனை அடையக்கூடிய ரகசியமும் சேர்ந்து தெரியுமடா, அந்த ஆதி பகவனை உணரக்கூடிய யோகம் கிடைக்குமடாங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை சொல்லி குறளை தொடங்குறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆதி பகவனை நோக்கி தமிழ் என்னும் ஒரு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தி போனீங்கன்னா ஆதி பகவனாகிய தனஞ்சயனை அடைவதும் அவனுடைய அருளை பெறுவதும் உங்களுக்கு மிகவும் எளிமையாகிவிடும் என்பதுதான் அதில் உள்ள உள்ளர்த்தம். குருவே சரணம். நான் ஏற்கனவே தனஞ்சய தந்திராக்கு வந்திருக்கேன். அதில் எல்லாமே எனக்கு சக்ஸஸ் தான். பொருளாதாரம், இன்கம், தொழில், அப்புறம் ஹெல்த்து. நான் கொஞ்சம் குண்டாக இருந்தேன். இப்போ என்ன திடீர்னு இந்த ஒரு 15 நாளில் ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருமே கேட்டாங்க, பக்கத்தில் எல்லாருமே கேட்டாங்க, உடம்பு டாக்ஸின்ஸ் வெளியே போயிருக்கும் போல் இருக்குது. ஆனால் நான் கரெக்டாக 420க்கு நான் ஒரு நாள் கூட விடாமல் கரெக்டாக செய்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயுமே உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நான் எதிர்பார்க்காததுக்கு மேலே எனக்கு சக்ஸஸ் கிடச்சிது. இந்த கிளாஸ் எனக்கு சூப்பர். மெயினாக எனக்கு என்னென்னா, நான் ராமர்னா அந்த ராமாயணத்தில் வர்ற ராமர்னு நினச்சேன். ஆனால் ஏற்கனவே வானமண்டலத்தில் இந்த ராம் அப்படிங்கிற மந்திரம் இருந்துச்சு. அப்புறம் ஆஞ்சநேயருங்கிறது மனம் அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. குருவே சரணம், குருவே சகலம். போகரப்பாவுக்கு நன்றி.